ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய இந்த வாழ்க்கையிலே, குறிப்பாக ரமலானுடைய மாதத்திலே இமாம் ஜமாத்துக்களை, அதாவது கூட்டு தொழுகைகளை தவறவிடாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் ஐங்கால தொழுகை எமது வாழ்க்கையில் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஒரு மனிதன் பருவ வயது அடைந்தது முதல் அவன் வாழ்க்கையுடைய அந்திம காலம் வரைக்குமே ஐங்கால தொழுகைகளை விடவே முடியாது. தொழுகை இல்லாதவன் முஸ்லீமாக இருக்க முடியாது. ஒரு முஸ்லீம் தொழுகை இல்லாதவனாக இருக்க முடியாது. தொழுகை என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்திய ஒரு கடமை. ஒரு முஸ்லீம் நான் விரும்பினால் தொழுவேன், விரும்பினால் தொழாமல் இருப்பேன் என்று இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் ஐங்கால தொழுகை அவனுடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கோபத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மன்னரைக்கு சென்றதும் அவனுக்கு தண்டனை நடக்க ஆரம்பிக்கும். மறுமையில் சக்கர் என்ற நரகத்தில் அவன் நுழைவான். எனவே தொழுகை இல்லாதவர்கள் அவர்கள் தனிமையில் சிந்தித்து உடனடியாக ஐங்கால தொழுகைகளை ஆரம்பிப்பார்களாக. தொழுகைகளுக்கு முன்பு சுத்தமாக ஒரு தயாராகி உலகத்தை படைத்த ரபுல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பதற்கு சுத்தமாக நேர்த்தியாக வாசனை பூசி நேர காலத்துடன் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு முயற்சிப்பார்களாக. யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும், அதாவது ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் நீங்கள் அலங்காரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பஜாருக்கு செல்வதற்கு, திருமண மண்டபத்துக்கு செல்வதற்கு அலங்காரம் எடுப்பதை விட அண்ட சராசரங்களை படைத்து ரட்சிக்கும் ரபுல் ஆலமீனுக்கு முன்னால் நிற்பதற்கு நாங்கள் அலங்காரம் எடுப்பது மிக பொருத்தமானதாகும். மேற்கூறிய திருமறை வசனத்துக்கு கட்டுப்படுவதாகும்.